எல்லாருமே வந்து ஜிஎஸ்டிக்கும் ப்ராடக்ட் அத்தன்டிசிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் வந்து அது ஆக்சுவல் குட் கிடையாது. ஜிஎஸ்டிக்கும் ப்ராடக்ட் அத்தன்டிகேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா, நடிப்பா. இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். நல்ல எக்ஸாம்பிள் சொன்னோம்னா எல்லாருக்குமே டைனமிக் கே மசில் தெரியும், கைகிரனோட பிராண்டு. டைனமிக்ல வந்து பிரேவேன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ஏஎம் லைஃப் ஸ்டைல்ங்கிற ஒரு இம்போர்ட்டர் தான். இப்போ பாத்தீங்கன்னா அதே டைனமிக் கே வந்துட்டு நியூ பேக்கிங்ல இந்தியா ஃபுல்லா வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இம்போர்ட்டட் கிடையாது, மேட் இன் இந்தியா தான். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ப்ராடக்ட்டை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து யார் வேணா ப்ரொக்யூர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாண்டியால இருந்து கூட ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணலாம். ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஓனா வச்சிருக்கிறது ஒரு ஃபியூ பிராண்ட்ஸ் தான். எக்ஸாம்பிள் அவதார் மட்டும் தான் அவங்களோட ஓன் ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. மீதி மேக்ஸிமம் 90% ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல எல்லாருமே தேர்ட் பார்ட்டி ரா மெட்டீரியல்ஸ் தான் சோர்ஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க ரா மெட்டீரியல்ஸை வந்துட்டு ஜிஎஸ்டி கொடுத்து பை பண்றீங்க. அதே ரா மெட்டீரியல் வந்துட்டு நீங்க பேக்கிங் பண்ணி ஜிஎஸ்டிகளை செல் பண்றீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க ஈஸியா ஜிஎஸ்டி பில்ல வந்துட்டு அதை கணக்காட்ட முடியும். பட் அதுக்காக ப்ராடக்ட் வந்து அத்தன்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது.